தைப்பூசம் என்ற சொல் 2 சொற்களை இணைப்பதில் இருந்து பெறப்பட்டது. தை என்பது தமிழ் மாதத்தின் பெயர், பூசம் என்பது நட்சத்திரத்தின் பெயர். எனவே தை மாதத்தில் உச்சத்தில் இருக்கும் நட்சத்திரமாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்து சந்திர நாட்காட்டியின் தமிழ் மாதமான தை பௌர்ணமி நாளில் தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்படும். தைப்பூசமானது முருகப்பெருமான் தீய காரியங்களை வென்றதை கொண்டாடும் வண்ணமயமான திருவிழா ஆகும். இந்து புராண நூலான ஸ்கந்த புராணம் சூரபத்மன் என்ற அரக்கனை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு தேவரின் கூட்டுச் செயலால் கூட யாராலும் அவரை வெல்ல முடியாத அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவராக திகழ்ந்தார். முருகப்பெருமான் தனது வலிமையான சக்திகளால் கடின முயற்சியில் அந்த அரக்கனை கொல்ல முயற்சித்தார். முருகனின் தாயான பார்வதி தேவி தீமையை வெல்லும் ஆற்றல் கொண்ட தெய்வீக ஈட்டியை அவருக்கு பரிசளித்தார். முருகப்பெருமான் அரக்கனுடன் சண்டையிட்டு வேல் மூலம் அவனை அடிக்க தலைப்பட்டான். பின்னர் மயில் மீது ஏறி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். எனவே அரக்கனின் மரணத்துடன் தேவர்கள் பிரபஞ்சத்தில் அமைதியை அடைந்தனர். அன்றிலிருந்து மக்கள் இந்த தைப்பூச திருவிழாவை கொண்டாடத் தொடங்கினர். இந்த புனித நாளில் மக்கள் பல செயல்களை செய்கின்றனர். தைப்பூசத்தின் அசைவுகள், வண்ணங்கள் மற்றும் சத்தம் ஆகியவற்றை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் திருவிழாவின் போது குவிவார்கள். எனவே நீங்களும் இந்த திருவிழாவின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதன் அழகை காண பிரபலமான இடங்களுக்கு செல்லுங்கள். முருகப்பெருமானின் அருள் கிடைக்கட்டும்.